வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜில பார்ட் 1 பார்க்க போறோம். ஸோ பேசிக்ஸா கொஞ்சம் நம்ம நிறைய தெரிய வேண்டிய முக்கியமான விஷயத்தை இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துலாம். அதுக்கப்புறம் படிப்படியா நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம நடத்திக்கலாம். ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜில 3 கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜில உங்களுக்கு 3 கிளாஸ் இருக்கும். So types of orbits, space policy, space programs, institutions, Aditya L1, Chandrayaan missionல 1, 2, 3 இருக்கு. அதுக்கப்புறம் LIGO-ன்னு சொல்லிட்டு நம்ம gravitational wave observatory-ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் PYQs நம்ம பார்க்கலாம். ஸ்பேஸ் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா Space technology refers to the application of engineering principles to the design, development, manufacturing, and operation of space travel and exploration technologies and systems. So, இங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பியாண்ட் எர்த்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கோ இல்லைன்னா அதை பார்க்கறதுக்கான சில சிஸ்டம், அதாவது சேட்டலைட்டோ ஒரு ராக்கெட்டோ இதெல்லாம் டிசைன் பண்றதோ இல்லை அந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நீங்க சில விஷயங்களை கிரவுண்டில் பண்றதோ இது எல்லாமே ஸ்பேஸ் டெக்னாலஜில தான் வரும். So space technology refers to the application of engineering principles to the design, development, manufacturing and operation of space travel and exploration technologies and systems. So எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, நீங்க கீழே இருந்து பண்ணலாம் இல்லைன்னா போய் சேட்டலைட் அனுப்பி அங்க பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி ஒரு விஷயமோ நம்ம பியாண்ட் எர்த்தில் என்ன இருக்குன்றத எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜி ஆஃபர்ஸ் நியூ மீன்ஸ் டு அட்ரஸ் குளோபல் சேலஞ்சஸ். ஸோ குளோபல் சேலஞ்சஸ் நிறைய விஷயங்கள் நடக்குது. மழை வருது, வெயில் அடிக்குது, குளோபல் வார்மிங் நடக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி யூஸ் ஆகும். ஸோ இதுல கிரவுண்ட் ஸ்டேஷன் இருக்கு, மானிட்டரிங் அண்ட் ட்ராக்கிங் சென்டர் இருக்கு, சேட்டலைட்ஸ் இருக்கு, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, டவுன் ஸ்ட்ரீம் அனலிட்டிக் ஏஐ இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ நீங்க ரேடியோ கம்யூனிகேஷன் பண்றதோ இல்லைன்னா இன்னொரு பிளானட்ல இருக்க ஒரு ஏலியனுக்கு கம்யூனிகேட் பண்றதோ எல்லாமே ஸ்பேஸ் டெக்னாலஜில தான் வரும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். The types of orbits based on altitude. So altitude வச்சு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா altitudeனா நம்ம height from the earth. So height from the earth வச்சு நம்ம என்ன மாதிரி ஆர்பிட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ எந்த மாதிரி சேட்டலைட்டை எந்த மாதிரி ஆர்பிட்ல வைக்கணுமோ அது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ ரொம்ப அதிகமான ஹைட்ல வைக்கிறோம்னா அதுக்கு அந்த ஆர்பிட்டுக்கு பேர் ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட், இல்லைன்னா ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட் இல்லைன்னா ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்னு சொல்லுவாங்க. இதே ரொம்ப கம்மியான ஆல்டிடியூட்னா லோ எர்த் ஆர்பிட்னு சொன்னாங்க. நம்மளோட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா இந்த லோ எர்த் ஆர்பிட்ல தான் இருக்கு. நம்மளோட நிறைய சேட்டலைட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் இந்த சேட்டலைட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ஆல்டிடியூட்ல இருக்கும். இல்ல இதே பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட்லாம் ஹைட்டான ஆல்டிடியூட்ல இருக்கும். ஏன்னா அப்பதான் அது மேக்சிமம் ஏரியா கவர் பண்ணி அதால கம்யூனிகேட் பண்ண முடியும். இல்ல நேவிகேஷன் சேட்டலைட் லைக் IRNSS, நம்மளோட இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, IRNSS. இது அடுத்த கிளாஸ்ல நம்ம படிப்போம். இது பாத்தீங்கன்னா இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஆர்பிட்ல தான் இருக்கு. அப்பதான் அதால கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்மளோட ரோடு எப்படி இருக்கு, நம்மளோட இது எந்த டைரக்ஷன்ல போகணும், எந்த இடத்துல டிராபிக் அதிகமா இருக்கு, இதெல்லாம் ஜிபிஎஸ் மாதிரி நம்மளோட ஜிபிஎஸ் நம்ம கூகுள்ல இருக்க ஜிபிஎஸ் மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ஆர்பிட். ஸோ ஆர்பிட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லோ எர்த் ஆர்பிட், மீடியம் எர்த் ஆர்பிட் அண்ட் ஜியோஸ்டேஷனரி எர்த் ஆர்பிட். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் இல்ல, அதோட டைமிங் வச்சு சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்ற ஒரு டைமிங் வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க எந்த கிலோமீட்டர்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஹை எர்த் ஆர்பிட் பாத்தீங்கன்னா 35,786 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா இட் இஸ் a sort of sweet spot in which satellite orbit matches the rotation of the earth. ஸோ நீங்க எர்த் எந்த டைமிங்ல ரொட்டேட் ஆகுதோ அதே டைமிங்ல இந்த சேட்டலைட்டும் பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ அப்பனா என்ன நடக்கும், இந்த எர்த் எப்படி ரொட்டேட் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த சேட்டலைட்டும் ரொட்டேட் ஆகும். அப்படின்னா நீங்க இந்த சேட்டலைட்டை உங்களுக்கு
மேல உங்களுக்கு மேல இருந்ததுன்னா அது எப்பயுமே உங்களுக்கு மேலதான் இருக்கும். ஏன்னா எர்த்து சுத்துற மாதிரி அந்த சேட்டலைட்டும் சுத்திட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த சேட்டலைட்டை நீங்க எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்க மேல அது தெரிஞ்சதுன்னா அந்த சேட்டலைட்டை நீங்க எப்பயுமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இட் இஸ் ஹேவிங் அ பெர்மனன்ட் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம எர்த்தும் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது பெர்மனண்டா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிம்பம் தெரியும். ஆனா அதுவும் மூவ் ஆகுது, நம்ம எர்த்தும் மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் அதே ஸ்பீடுல அதுவும் எர்த்து மூவ் ஆகிற மாதிரி அதே ஸ்பீட்ல மூவ் ஆறதுனால நம்மளுக்கு அந்த ஜியோ ஸ்டேஷனரியில இருக்க சேட்டலைட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பெர்மனன்ட் ஸ்பாட்ல இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்பீட் ஸ்பாட்னு அதை தான் சொல்றாங்க. இது எதுக்காக வந்து இந்த ஹை எர்த் ஆர்பிட் யூஸ் பண்றாங்கன்னா, satellite in this orbit seems to stay in place. So they are having they appear to stay in place, although it may drift north to south. So கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு drift ஆனாலும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜியோ சின்க்ரோனஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜியோ ஸ்டேஷனரினா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, ஸ்டேஷனரி அப்படின்னு நினைக்கும். சின்க்ரோனஸ்னா எர்த்தோட ரொட்டேஷனும் அதுவும் சின்க்ரனஸா இருக்கு. ஸோ அதனால ஜியோ சின்க்ரனஸ்ன்னு சொல்றாங்க, ஜியோ ஸ்டேஷனரின்னு சொல்றாங்க. பட் ஜியோ சின்க்ரனஸ்க்கும் ஜியோ ஸ்டேஷனரிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துலாம். இதுல பாத்தீங்கன்னா GSAT series of India's indigenously developed communication satellite used for digital audio data and video broadcasting. So GSAT அதாவது geostationary satellite series. இது GSAT seriesலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை எர்த் ஆர்பிட்ல இருக்கு. அடுத்த மீடியம் எர்த் ஆர்பிட் பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர்ல இருந்து 35,780 36ன்னு வச்சுக்கோங்களேன். 2000 கிலோமீட்டர்ல இருந்து 36,000 கிலோமீட்டர் வரை இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2 மீடியம் எர்த் ஆர்பிட்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா செமி சின்க்ரோனஸ் ஆர்பிட், இன்னொரு ஆர்பிட் பாத்தீங்கன்னா மோல்னியா ஆர்பிட்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ மீடியம் எர்த் ஆர்பிட்ல செமி சின்க்ரோனஸ், மோல்னியா ஆர்பிட்னு ஒன்று இருக்கு. மோல்னியா ஆர்பிட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்பிட், நம்ம அடுத்த ஒரு டயக்ராம்ல பார்ப்போம். இட்ஸ் ஹேவிங் அ பீரியட், ஆர்பிட்டல் பீரியட் பிட்வீன் 2 to 24 hours. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு எர்த்தை வந்து எவ்வளோ நேரம் சுத்தும்னா உங்களுக்கு 2 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரம் வரை அது சுத்தும். அண்ட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் சேட்டலைட், குளோனாஸ் இதுவும் ஒரு விதமான ஜிபிஎஸ் சேட்டலைட் தான். கலீலியோ இதுவும் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி நேவிகேஷன் சேட்டலைட். குளோனாஸ், கலீலியோ, ஜிபிஎஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நேவிகேஷன், நம்ம IRNSS மாதிரி தான் ஒரு சேட்டலைட். ஸோ இந்த சேட்டலைட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் எர்த் ஆர்பிட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து லோ எர்த் ஆர்பிட் பாத்தீங்கன்னா 160 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து 1000 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கு. இது எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட் டைம் எடுத்துக்குதுன்னா 88ல இருந்து 127 minutes டு சர்க்கிள் எர்த். இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா எர்த் அப்சர்வேஷனுக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜிங்க்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இங்க தான் இருக்கு. அப்புறம் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. அப்புறம் எர்த் அப்சர்வேஷன், அதாவது வெதர் ஃபோர்காஸ்டிங் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து வெட்லாண்ட்ஸ் இருக்கு, எந்த இடத்துல எல்லாம் வாட்டர் இருக்கு, இதெல்லாம் அப்சர்வேஷன் சேட்டலைட்டா யூஸ் பண்ணி அவங்க பாக்குறாங்க. ஸோ மேப்பிங் பண்றது இதெல்லாம் வந்து இந்த சேட்டலைட்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஆர்பிட்ல இருக்க சேட்டலைட்ஸ் தான் யூஸ் ஆகுது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டினா என்ன மாதிரி அந்த சேட்டலைட் சுத்துது, எந்த மாதிரி. இப்போ ஒரு எர்த்துல நான் வந்து சர்க்கிளா சுத்துறேன்னா, இல்லைன்னா எலிப்டிக்கலா சுத்துறேன்னா, இல்லைன்னா இந்த எலிப்டிக்கல் இப்படி சுத்திட்டு இருக்கேனா அப்படின்றத பொறுத்து தான். அதாவது எசென்ட்ரிசிட்டி, இதுதான் எசென்ட்ரிசிட்டி. எப்படி சர்க்கிளா சுற்றுறது வந்து E is equal to 0. ஸோ E is equal to 0னா அது வந்து பாத்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி வந்து 0னா அது வந்து சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. இதே எசென்ட்ரிசிட்டி 3, 4, 5 அப்படின்னா அதோட எலிப்டிக்கல் ஷேப்ல அந்த சுத்துறது வந்து இருக்கு. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஆல்டிடியூட் பொறுத்தும் இன்க்ளினேஷன் எப்படி சுத்திட்டு இருக்கு. ஓகே, ஒரு எர்த் இருக்கு, இப்படி சுத்திட்டு இருக்கா, இல்ல இப்படி சுத்திட்டு இருக்கா, இல்ல இப்படி சுத்திட்டு இருக்கா அப்படின்றத பொறுத்து அந்த இன்க்ளினேஷன் வந்து மாறும். ஓகே, ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை எர்த்ல இருக்கு, ஆனா லோ இன்க்ளினேஷன்ல இருக்கு. ஸோ லோ இன்க்ளினேஷன்ல தான் உங்களுக்கு வந்து இது வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிளார்க் ஆர்பிட், as it was first popularized by
கிளார்க் அவரோட ஃபிக்ஷன் புக்ல வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜியோசின்க்ரோனஸ் ஆர்பிட்டை பத்தி சொல்றதுனால இந்த ஜியோசின்க்ரோனஸ் ஆர்பிட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கிளார்க்ஸ் ஆர்பிட். அடுத்து ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட். Geostationary orbit is a particular case of geosynchronous with zero eccentricity. அப்பனா எல்லாமே ஜியோசின்க்ரோனஸ் தான். 36,000 கிலோமீட்டர்ல ஹை எர்த் ஆர்பிட்ல ரொட்டேட் ஆகுற எல்லா சேட்டலைட்ஸும் ஜியோசின்க்ரோனஸ் தான். ஆனா இந்த ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட்லாம் அதாவது சர்க்குலரா சுத்துச்சுன்னா, அதாவது எசென்ட்ரிசிட்டி ஜீரோல சுத்துச்சுன்னா அது அப்பதான் அது வந்து ஜியோஸ்டேஷனரியா மாறுது. மிச்சது எல்லாமே ஜியோசின்க்ரோனஸ் ஆர்பிட்டா மாறுது. Okay, so this you have to understand. And almost zero inclination, zero eccentricity. So zero inclination la zero eccentricity la ஒரு ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேரு தான் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். ஸோ ஆர்பிட்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிட்ல போற சேட்டலைட் என்னன்னு சொல்லுவாங்க? ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். ஜியோசின்க்ரோனஸ் ஆர்பிட்ல போற சேட்டலைட் என்ன சொல்லுவாங்க? ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. And altitude of the geostationary orbit. The geostationary orbit lies exactly 42,164 kilometers from the Earth's center. So Earth's center la irundhu pathina ivlo. Okay, Earth surface la irundhu pathina in the kilometers. So Earth oda surface la irundhu pathina 36,000 kilometers. At this point, the orbital period of the satellite exactly matches the rotational period of the Earth. So இதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ எர்த் எப்படி ரொட்டேட் ஆகுதோ அதுதான் அதே மாதிரி அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேட்டலைட்டும் சுத்துது. இதுக்கு பேர் தான் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். இதோட ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டோட அப்ளிகேஷன் என்ன? வெதர் மானிட்டரிங். ஸோ லோ எர்த் ஆர்பிட் இல்லை, ஸோ ஹை எர்த் ஆர்பிட்ல தான் நம்ம வெதர் மானிட்டரிங் பண்றோம். மீட்டியராலஜிக்கல்னா மழை வருது அதெல்லாம் வெதர் தான். வெதரை கண்டுபிடிக்கிறோம். கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுக்கு அதை யூஸ் பண்றோம். அப்புறம் நேவிகேஷன் சேட்டலைட்டுக்கும் நம்ம இது யூஸ் பண்றோம். மெனி ஹை எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட்டுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் லெவல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்றோம். ஸோ லோ எர்த் ஆர்பிட்ல அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் இருக்கு. அதே ஹை எர்த் ஆர்பிட்ல வெதர் ஃபோர்காஸ்டிங், மீட்ரியாலஜிக்கல் சேட்டலைட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், இதெல்லாம் வந்து நேவிகேஷன் சேட்டலைட்ஸ், இதெல்லாம் ஹை எர்த் ஆர்பிட்ல இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான ஆர்பிட் போலார் ஆர்பிட். இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஜியோசின்க்ரோனஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பிட் சொன்னோம். போலார் ஆர்பிட்னா நார்த் போல்ல இருந்து சவுத் போல்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அதுதான் போலார் ஆர்பிட். ஸோ இந்த மாதிரி நார்த்ல இருந்து சவுத், ஸோ நார்த்ல இருந்து சவுத், இங்க நார்த்ல இருந்து சவுத் இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா, ஸோ நான் வந்து உங்களால 3D காட்ட முடியல. ஸோ இப்படி ஒரு எர்த் இப்படி இருக்குன்னா இப்படி சுத்திட்டு இருந்ததுன்னா அதுதான் போலார் ஆர்பிட். ஸோ நார்த்ல இருந்து சவுத். ஸோ போலார் ஆர்பிட் இஸ் அகெயின் அ லோ எர்த் ஆர்பிட் where satellite travel past Earth from north to south. So altitude பாத்தீங்கன்னா உங்களுக்கு altitude of the polar orbit வந்து 200 to 1000. ஏன்னா அது low earthன்னு சொல்லிட்டாங்க. And it enables satellites to faster revolution. So faster-ஆ அது revolution வருது. And it can take complete 15 to 16 revolutions around the Earth. So usually வந்து இந்த polar satellite pictures எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அது சுத்திக்கிட்டே இருக்கும். போட்டோ எடுத்துக்கிட்டே போகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்காது, இது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதே ஸ்டேஷனரினா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்க்ளினேஷன் பார்த்தீங்கன்னா 20 to 30 டிகிரி. எசென்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா 0லேருந்து எது வேணாலும் இருக்கலாம், சர்க்குலராக இருக்கலாம், இல்லைன்னா எலிப்டிக்கலாக கூட இருக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் சென்சிங், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ கார்டோசாட் சீரீஸ் ஆஃப் இஸ்ரோ எல்லாமே போலார் ஆர்பிட் தான். ரிமோட் சென்சிங்னா அது என்ன நடக்குது அப்படின்றத மேல இருந்து பார்க்குது. ஸோ ரிமோட் சென்சிங். ஸோ இட் இஸ் சென்சிங் வாட் ஆர் த லேக்ஸ் ஆர் தேர், என்ன ஃபாரஸ்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் கவரை வந்து இது பண்றதுக்கு இதெல்லாம் போலார் ஆர்பிட்ஸ் தான் பார்த்துக்குது. அப்புறம் சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட். ஸோ போலார் ஆர்பிட்டோட பர்டிகுலர் டைப் தான் இந்த சன் சின்க்ரோனஸ். சன் சின்க்ரோனஸ்னா இப்ப ஜியோ சின்க்ரோனஸ்னா நம்ம எர்த்தோட ரெவல்யூஷனுக்கு ஏத்த மாதிரி அது வந்து இருக்கு அப்படின்றது சொன்னோம். இப்ப சன் சின்க்ரோனஸும் ஆப்வியஸா என்னது, இட் இஸ் சின்க்ரோனஸ் வித் த சன்ஸ் ரொட்டேஷன் ஆர் ரொட்டேஷன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் இஸ் டிராவலிங் ஓவர் த போலார் ரீஜன். A typical sun synchronous orbit completes 14 orbits a day and each successive orbit is shifted over the Earth's surface by around 2875 kilometers. So வந்து பாத்தீங்கன்னா successive orbit is shifted over Earth's surface by around
2875 kilometers at the equator. So இந்த synchronous-ஆ இருக்கிறது வந்து சன்னுக்கு. Okay, so polar orbit is otherwise also known as sun synchronous orbit அப்படின்னு சொல்லலாம். பட் போலார் ஆர்பிட்ன்றது ஒரு ப்ராடரான விஷயம். அதுல ஒரு சில ஆர்பிட் வந்து sun synchronous-ஆ இருக்கு. And this satellite in this orbit are synchronous with the sun, that is they are always in the fixed position relative to the sun. So சன்னோட ரிலேட்டிவா நீங்க அந்த போலார் ஆர்பிட் அந்த சின்க்ரோனஸ் அந்த சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்ட பாத்தீங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப சன் இங்க இருக்குன்னா இங்க இருக்கும், அப்புறம் சன் இங்க இருக்குன்னா இங்க இருக்கும், அப்புறம் சன் இங்க இருக்குன்னா இங்க இருக்கும், அப்புறம் சன் இங்க இருக்குன்னா இங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி சன்னோட சின்க்ரோனஸா இருக்கிற ஆர்பிட் தான் சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட். ஸோ ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா 600 to 800 கிலோமீட்டர்ஸ். அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங், இதையும் வெதர் ஃபோர்காஸ்டிங் யூஸ் பண்றாங்க. அண்ட் ப்ரிடிக்ட் அட்மாஸ்பியர் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் லைக் சைக்ளோனை கண்டுபிடிக்கிறதுக்கு சரல் அப்படின்ற ஒரு சேட்டலைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் பேஸ்ட் இன் தி சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் ஃபார் ஓஷனோகிராஃபிக் ஸ்டடிஸ். ஸோ ஓஷனை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓஷனில் டைட்ஸ் எல்லாம் எப்படி போகுது, அதாவது டைட்ஸ்னா தெரியும்ல உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டுனால நடக்கிற ஒரு பெரிய அலை. ஸோ அந்த இது வந்து டைட்ஸ். ஸோ அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்டை வந்து யூஸ் பண்றோம். அண்ட் மானிட்டரிங் எமர்ஜென்சி லைக் ஃபாரஸ்ட் ஃபயரை அப்சர்வ் பண்றதுக்கு, அப்புறம் வந்து லாங் டேர்ம் ப்ராப்ளம் லைக் டீஃபாரஸ்டேஷன், எப்படி ஃபாரஸ்ட் கவர் வந்து குறைஞ்சிட்டு வருது, இதெல்லாம் வந்து சென்ஸ் பண்றதுக்கு சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து செமி சின்க்ரோனஸ் ஆர்பிட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மீடியம் எர்த் ஆர்பிட்ல ரெண்டு டைப், மோல்னியா ஆர்பிட் அண்ட் செமி சின்க்ரோனஸ் ஆர்பிட். ஸோ செமி சின்க்ரோனஸ்னா ஃபுல்லா சின்க்ரோனஸ் இல்ல, செமியா. ஸோ செமி சின்க்ரோனஸ் ஆர்பிட் லை இன் த மீடியம் எர்த் சேட்டலைட் between low earth and geostationary. It is to 20,000 almost 20,000 kilometers, 12 hours. இது வந்து சுத்துறதுக்கு வந்து 12 hours ஆகுது. எசென்ட்ரிசிட்டி என்னன்னா it has low eccentricity. So semi synchronous na low eccentricity. இதே மோல்னியா ஆர்பிட் வந்து high eccentricity. So வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு low eccentricity னா இப்படி இருக்கு. ஓகே, இதே high eccentricity னா அது வந்து ரொம்ப டிஸ்டார்ட்டான எக் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எசென்ட்ரிசிட்டினா எலிப்டிக்கல், எவ்வளோ தூரம் எலிப்டிக்கலாக இருக்குன்றது. ஸோ எசென்ட்ரிசிட்டி இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் என்ன, குளோபல் ஜிபிஎஸ், குளோனாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமி சின்க்ரோனஸ். நம்ம மீடியம் எர்த்தில் பார்த்தோம், அதில் இருக்கிற செமி சின்க்ரோனஸில் குளோனாஸும் ஜிபிஎஸும் உங்களுக்கு இதில் வரும். அடுத்து மோல்னியா ஆர்பிட், இட் இஸ் ஹை இன்க்ளினேஷன். ஸோ இன்க்ளினேஷனும் ஹை, எசென்ட்ரிசிட்டியும் ஹையாக இருந்ததுன்னா Molniya orbit. It is developed as a high latitude, for example polar region communication alternative to geostationary. So communication satellite la pathina geostationary satellite usually நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த Molniya orbit மட்டும்தான் it can enable communication even in the polar regions. So polar region communicate பண்றதுக்கு இந்த Molniya orbit யூஸ் பண்ணோம்னா better communication நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க, geostationary கம்பேர் பண்ணும்போது. So applications of Molniya orbit is high latitude observation, meteorological observation, communication in the far north and south. So நம்ம போல வந்து சென்ஸ் பண்றதுக்கோ போலோட கம்யூனிகேஷன் பண்றதுக்கோ நம்ம Molniya orbit பெட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்ஸ்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போலார் ஆர்பிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு ஆர்பிட்டை நான் வந்து டெம்பரவரியாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பாயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவேன், அதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட். ஸோ போலார் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட் அண்ட் ஜியோஸ்டேஷனரி டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்னு இருக்கு. ஸோ இட் இஸ் அன் இன்டர்மீடியட் ஆர்பிட் யூஸ் டு ஷிஃப்ட் த சேட்டலைட் ஃப்ரம் ஒன் ஆர்பிட் டு அனதர். ஓகே, ஸோ வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம வந்து ராக்கெட்ல வந்து அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணும்போது இதுல இருக்க 1/1 அந்த ஸ்டேஜஸ் வந்து பேர்ன் ஆகி போய் இந்த சேட்டலைட்டை வந்து நம்ம எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஆர்பிட்டர் வந்து நம்ம வந்து டெம்பரவரியா யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த சேட்டலைட்டை எந்த ஆர்பிட்டுக்கு அனுப்பணுமோ அந்த ஆர்பிட்டுக்கு அனுப்புறோம். அந்த ஆர்பிட் பேரு தான் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட். ஸோ இது வந்து பாருங்க லோ எர்த் ஆர்பிட். ஓகே, இது வந்து போலார் ஆர்பிட், இது லோ எர்த் ஆர்பிட், இது வந்து பாத்தீங்கன்னா ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட். அப்படின்னா இது என்னது, Molniya ஆர்பிட். அதுக்கப்புறம் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட். பாருங்க இந்த ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட் பாருங்க, இங்க பக்கத்துல இருக்கு பட் இங்க தூரமா இருக்கு. இது பார்த்தா ஒன்றும் புரியும் பாருங்க. நம்மளோட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நம்மளோட லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் வந்து மேல இருக்கு.
அதுக்கப்புறம் போகும்போது கிரேவியார்ட் ஆர்பிட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த கிரேவியார்ட் ஆர்பிட்டை எல்லா கண்ட்ரீஸும் வந்து அக்செப்ட் பண்ணி, ஓகே நம்ம சேட்டிலைட் பார்த்தீங்கன்னா, நிறைய சேட்டிலைட் பார்த்தீங்கன்னா, அதோட லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ரிப்பேர் ஆயிடுச்சு, இல்லைன்னா அதோட லைஃப் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது சும்மா அது வெட்டியா வந்து அதே ஆர்பிட்ல இருந்தா, மிச்ச சேட்டலைட்டுக்கு அது இடைஞ்சலா இருக்கும். இப்ப நான் ஒரு 10 சேட்டலைட் அனுப்பியிருக்கேன். அந்த 10 சேட்டலைட் ஒரு 5 சேட்டலைட் இறந்து போச்சு. அதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லைன்னா அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு, அதோட ஃபியூவல் வந்து காலியாயிடுச்சு. அது தேவையில்லாம அந்த ஆர்பிட்லயே இருக்கும். இப்போ புது சேட்டலைட் இன்னொரு 5 அனுப்பும்போது, இது வந்து எனக்கு டிராஃபிக் கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த சேட்டலைட் கொஞ்சம் ஃபியூவல் இருக்கும்போது, இந்த சேட்டலைட்ட வந்து இறந்து போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதை இன்னொரு ஆர்பிட்ல அனுப்பிடுவாங்க. அந்த ஆர்பிட்க்கு பேரு தான் கிரேவியார்ட் ஆர்பிட். இந்த ஆர்பிட்க்கு அனுப்புறது மூலமா, நம்ம அந்த ஸ்பேஸ்ல இருக்க டிராஃபிக்க குறைக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கிரேவியார்ட் ஆர்பிட்ட வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ இது வந்து சும்மா இட் இஸ் டெல்லிங் வேர் இன் விச் ஆர்பிட் சம் ஆஃப் தி ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இத பத்தி நம்ம பேசுவோம். ஐஎஸ்எஸ், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அப்புறம் பெய்தாவோ, குளோனாஸ் இத பத்திலாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். முக்கியமான ஒரு விஷயம் இங்க இருந்தது. இன்னர் வேன் ஆலன் பெல்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வேன் ஆலன் பெல்ட்னா என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட்னு ஒண்ணு இருக்கு. இந்த வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட்டை தான் நம்ம தாண்டி ஸ்பேஸ்க்கு போறோம். இந்த வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் வந்து நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. இதுல வந்து ஹைலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா, நம்மளோட எர்த்ல வந்து ஒரு லேயர் மாதிரி உருவாக்கி, நம்ம எர்த்த வந்து சன்னோட இன்டென்ஸ் ரேஸ்ல இருந்தோ, இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருந்தோ காப்பாத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பட் இதுவே பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனால உருவாகுனது தான். பட் இது வந்து ஒரு லேயரா நம்மளுக்கு ஒரு சக்தி மாதிரி, இந்த ஒரு சக்தி வந்து இது வந்து எந்த ஒரு வெளியில இருக்கிற சக்தி கூட வெளியில துரத்தி விடுற மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி ஒரு இது கிரியேட் ஆகும். இந்த பெல்ட்ல வந்து ஹைலி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. So this you have to understand. So Van Allen radiation belt are two zones, one inner and outer, with encircling the low earth orbit பக்கத்துல இருக்கு. So lower earth orbitக்கு பக்கத்துல இருக்கு. Which there are relatively large number of highly energy charged particles. It is trapped within the belts by Earth's magnetic field. So நம்மளோட எர்த்தோட magnetic fieldனால இந்த highly charged particles வந்து நம்மளோட எர்த்தை சுத்தி அட்ராக்ட் ஆகி அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இது மூலமா நம்மளோட எர்த்து மேல ஒரு கவர் மாதிரி ஆக்ட் ஆகுது. அது இந்த சன்னோட கெட்ட ரேஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்துது. ஆனா இதை வந்து தாண்டி தான் நம்மளோட சேட்டலைட்ஸ் அனுப்பணும். ஸோ இதை தாண்டி போறதே பெரிய கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால உங்களுக்கு அது வந்து இட் கேன் டேமேஜ் த ராக்கெட்ஸ் when they are launched. ஸோ இதெல்லாம் வந்து ரெசிஸ்ட் பண்ணி போற மாதிரி தான் நம்ம எப்பயுமே சேட்டலைட்டோ இல்ல ராக்கெட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணி அனுப்புவோம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். Van Allen ஒருத்தவர் இவர் வந்து learned that astronauts could safely fly through the radiation belt if they went through weaker regions. So Van Allen belt வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பவர்ஃபுல்லா இருக்காது, சில இடத்துல வீக்கரா இருக்கும். ஸோ இந்த வீக்கரான இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு ஓசோன் ஹோல் மாதிரி இந்த Van Allen beltல வீக்கரான பொசிஷன்ல வந்து நம்ம நம்ம ராக்கெட்டை லான்ச் பண்ணோம்னா அது ஜாலியா வந்து வெளியில ஸ்பேஸுக்கு போயிடும், எந்த பிரச்சனையும் இல்லாம. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. The Van Allen belts are centered along Earth's magnetic equator. So magnetic equator தான் இதுக்கான முக்கியமான ஒரு சோர்ஸ். in a region of upper atmosphere called magnetosphere. So நம்மளோட எர்த்ல அட்மாஸ்பியர்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு. அதை நீங்க ஜியோகிராஃபில படிப்பீங்க. அந்த மேக்னட்டோஸ்பியர்னு ஒரு லேயர்ல தான் பாத்தீங்கன்னா நீங்க இந்த Van Allen belt பார்க்கலாம். One of the largest hazards for astronauts traveling to Mars will be overcoming exposure to high energy radiation from the solar wind. ஏன்னா நம்ம வந்து இந்த Van Allen belt வந்து தாண்டி வெளியே போயிட்டோம்னா நிறைய சோலார் எனர்ஜி ரேடியேஷனை வந்து நம்ம பாடி மேல வரும். ஸோ இதெல்லாம் வந்து Van Allen belt வந்து நம்ம கிட்ட இருந்து நம்மளை இது கிட்ட இருந்து காப்பாத்துது. இப்ப சுனிதா வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து நம்ம அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க அந்த ஐஎஸ்எஸ்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நிறைய இந்த மாதிரி ரேடியேஷன் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்களோட பாடி ஹெல்த் வந்து நிச்சயமா கவலைக்கிடமா வந்து நடந்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும். And Earth's magnetosphere traps the high energy. இது நம்ம பேசிட்டோம். So these trapped particles தான் நம்மளோட Allen belt. Astronaut must fly through the Van Allen belt to reach the outer space. So இதுதான் நம்ம பண்ண போறோம்.
அடுத்து இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்தியால வந்து நெறைய ப்ரோகிராம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது. இனிமேலும் நடக்க போகுது. ஸோ இப்போ வந்து என்ன புதுசா நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு நிசார் மிஷன், லியூபெக்ஸ் மிஷன், ஷுத்ராயன். ஓகே, ஷுராயன் இல்ல, ஷுத்ராயன். ஷுத்ராயன்றது வீனஸ்க்கு அனுப்ப போற ஒரு சேட்டலைட். அப்புறம் மங்கள்யான் 2 அது நம்மளுக்கு மார்ஸ்க்கு அனுப்ப போற செகண்ட் சேட்டலைட். சந்திராயன் 4 நம்ம மூணுக்கு அனுப்ப போற 4வது சேட்டலைட். இதெல்லாம் ஃபியூச்சர் மிஷன். மேஜர் மிஷன் நடந்துகிட்டு இருக்க மிஷன் என்னன்னா ககன்யான். நம்மளுக்குன்னு நம்ம வந்து நம்ம மக்களை வந்து நம்மளோட இந்தியன்ஸை வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்புற போற ஒரு முக்கியமான மிஷன். அதை இண்டிஜினஸா நடத்த போறோம். அப்புறம் நேவிக்ன்றது இந்த IRNSS நான் சொன்னேன்ல, இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இதுதான் நேவிக். அடுத்து சந்திராயன் 1, 2 எல்லாருக்கும் தெரியும். மங்கள்யான் 1 ஏற்கனவே நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஆதித்யா L1 வந்து சன்னுக்கு அனுப்பின ஒரு சேட்டலைட். அதை இப்போ நம்ம பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா நிசார்ன்றது நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்த ஒரு சேட்டலைட். இது வந்து சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சேட்டலைட். இதையும் நம்ம பார்ப்போம். லூபெக்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு மூணுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு மிஷன். இது ஜப்பானோட சேர்த்து நடக்கிறது. அடுத்து ஷுத்ராயன் 1, லூபெக்ஸ், மங்கள்யான் 2, சந்திராயன் 4 இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேஜர் மிஷன். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கம்மிங் அப் வித் திஸ் ஆதித்யா L1. ஸோ ஆதித்யா L1ன்றது செப்டம்பர் 2, 2023ல அனுப்பியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம சன்னோட அப்சர்வேஷனை வந்து அடையும். ஸோ L1 அப்படின்ற ஒரு பொசிஷன்ல போய் அது நிற்கும். அந்த இடத்துல இருந்து தான் அது வந்து சன்னை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆதித்யா L1, ஆதித்யா மீன்ஸ் சன். ஸோ ஆதித்யா L1 மீன்ஸ் லக்ராஞ்ச் பாயிண்ட் 1. ஸோ இந்த லக்ராஞ்ச் பாயிண்ட் 1 எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஆதித்யா L1ல என்னென்ன பேலோட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு சேட்டலைட்லயும் பேலோட்ஸ் அப்படின்னா அதுல இருக்கிற அப்சர்வேஷனுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதுதான் பேலோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேலோட்ஸ்னா என்னன்னா ஒரு சேட்டலைட்ஸ்ல இருக்கிற முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேலையை பார்க்கும். ஒரு எக்யூப்மெண்ட் வந்து எக்ஸ்ரே பண்ணும். ஒரு எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா அனுப்பி அதுலேருந்து ரிஃப்ளெக்ஷன் வச்சு என்ன மெட்டீரியல்னு கண்டுபிடிக்கும். இன்னொரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து கண்டுபிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேலோட்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரு சேட்டலைட் வந்து வச்சிருக்கோம். ஸோ இதையும் படிக்கணும். ஓகே, ஆதித்யா L1ல என்னென்ன பேலோட்ஸ் இருக்குன்றத படிக்கணும். அதுக்கப்புறம் ஆதித்யா L1 வந்து எப்படி அப்சர்வ் பண்ணும் அப்படின்றத படிக்கணும். என்னென்ன அப்சர்வ் பண்ணணுன்றத படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1 எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு தெரியணும். எந்த சேட்டலைட்லேருந்து லான்ச் பண்ணாங்கன்னு தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதித்யா L1னால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு தெரியணும். என்ன சேலஞ்சஸ் இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம எந்த ஒரு சேட்டலைட் படிக்கிற ஒரு மெத்தட். ஸோ அந்த சேட்டலைட்னா என்ன, அந்த சேட்டலைட் என்ன மாதிரி பேலோட்ஸ் வச்சிருக்கு, யார் அனுப்புனா, எந்த சேட்டலைட் அனுப்புச்சு, அதுக்கப்புறம் இந்தியா அனுப்புனாங்களா, ஓகே, ஆனா ஜப்பான் அனுப்புனாங்களா, ஓகே படிங்க. ஸோ இந்த மாதிரி யார் அனுப்புனாங்க, அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது எதை கண்டுபிடிக்குது, அது என்ன மாதிரி வேலையை பார்க்குது, எப்படி வேலையை பார்க்குது, அது சக்சஸ்ஃபுல்லா இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆதித்யா L1ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இது வந்து சன் எர்த் லக்ராஞ்ச் பாயிண்ட் L1ல போய் லேண்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த L1 சூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை நம்ம பேசுவோம். ஸோ இந்த L1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன்னை பார்க்கறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம நம்ம வந்து சன்னை பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஆனா நம்ம சன்னு கிட்ட போக முடியாதுல்ல. ஆனா சன்னு கிட்ட ரொம்பவும் தள்ளி போயிட்டோம்னா, அதாவது எர்த்தை விட்டு ரொம்பவும் தள்ளி போயிட்டோம்னா நம்ம வந்து எர்த்துக்கு கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. நான் என்ன பார்க்கிறேன், இப்போ நான் வந்து வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன்னா ஓகே, நான் வந்து இப்போ படிக்கிறதுக்காக நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். பட் இப்போ வந்து என்னோட கம்யூனிகேஷன் டு ஹவுஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு, அதாவது சன்னுக்கிட்ட ரொம்பவும் போகக்கூடாது, பட் அந்த எர்த்தை விட்டு ரொம்பவும் வெளியில வரக்கூடாது. ஏன்னா வெளியில வந்தேன்னா நான் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை வாங்குறேனோ இல்ல அந்த சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்றதும் இந்த எர்த்தை விட்டு கைவிட்டு போயிடும். ஸோ அதனால 2 இடத்துலையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ், ஓகே, 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எர்த்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸும் உங்களுக்கு சன்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ தட் அதனால சன்ல என்ன பார்த்திருக்கேனோ அதை வந்து எர்த்துக்கிட்ட போய் சொல்ல முடியும். அதாவது எர்த்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். தட் இஸ் வாட் ஹேப்பனிங். ஸோ 150 மில்லியன், சன் இஸ் த நியரஸ்ட் ஸ்டார்.
இது வந்து சன்னோட இது. Sun is the nearest star, distancing about 150 million kilometers, and the largest object which is the source of energy for our solar system. So இந்த சன்ன வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டார் நம்மளோட ஸ்டார். இட் இஸ் ஹாட் க்ளோயிங். இதுல வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸ் இருக்கு. 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர் இருக்கு. கோர் கோர் ஒண்ணு உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில வந்து குரோமோஸ்பியர், போட்டோஸ்பியர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா அப்படின்றது அவுட்டர் லேயர். கோரோ நம்ம பார்க்கலாம். ஸோ போட்டோஸ்பியர், கொரோனோ, போட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரு, அப்புறம் போட்டோஸ்பியர், இப்படி நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஸோ சன்னோட லேயர்ஸும் சன் என்னென்ன எமிட் பண்ணுது அதையும், சன் வந்து கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ரேஸை வந்து எஜெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் சன் சோலார் விண்டுன்னு சொல்லிட்டு எஜெக்ட் பண்ணும். சோலார் ஃபிளேர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதையே வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து இதுல என்ன இருக்கு, இது எப்படி வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும், இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு தான் நம்ம ஆதித்யா L1 அனுப்பியிருக்கோம். ஸோ போட்டோஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 5500 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சன்னோட தெரிஞ்சுக்கிறதுனால, சன்னோட காம்ப்ளெக்ஸ் மேக்னெட்டிக் பிஹேவியரை நம்ம படிக்கிறதுனால நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வெதரை வந்து கண்டுபிடிக்க முடியும். டெக்னாலஜிக்கல் அசட்ஸ், அன்ட்ராவலிங் ஸ்டெல்லார் எவல்யூஷன். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு சேட்டலைட் அனுப்புனாலும் அது சன்ல இருந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம ஒரு டெக்னாலஜி கொண்டு வர முடியும். ஏன்னா சன்னை முதல் அப்சர்வ் பண்ணாதான் சன்ல இருந்து என்னென்ன ரேஸ் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அந்த ரேஸுக்கு ரேஸை தாங்கக்கூடிய மாதிரி நம்ம சேட்டலைட்டை வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்ப முடியும். இன்னொன்று குளோபல் வார்மிங்க்கும் சன்னோட ரேஸும் முக்கியமான காரணம். ஸோ அதையும் படிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து சன் எவ்வளோ நாள் இருக்கும், சன்னுனால நம்ம எர்த்து எவ்வளோ நாள் இருக்கும், இதெல்லாமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மிஷனை வந்து யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, நம்ம எர்த் இருக்கு 1.5 மில்லியன், மொத்தமா சன்னு வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். நம்ம இந்த சேட்டலைட் நிக்கிற இடம் வந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஸோ 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10% தான். 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த சேட்டலைட் இருக்கு. ஸோ ஆதித்யா L1 பாத்தீங்கன்னா இந்த L1ல இருக்கு. ஸோ L1ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இப்படி சுத்தி 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 அனுப்புவாங்க. இதுக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஆகும். So this is what you have to understand. And இதுதான் நம்மளோட சன்னோட லேயர்ஸ். ஸோ நடுவில் வந்து கோர் இருக்கு, அடுத்து ரேடியேட்டிவ் ஜோன், அடுத்து கன்வெக்ஷன் ஜோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், கொரோனா. ஸோ இது வந்து என்ன டெம்பரேச்சர்ல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த லேயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் ஃபிளாஷ், கொரோனல் ஹோல், சன் ஸ்பாட். சன் ஸ்பாட்ன்றது கருப்பான ஒரு சன்ல இருக்கிற கருப்பான ஒரு பாட்டு. ஆனா இதுலதான் ஹை எனர்ஜி இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் சன் ஸ்பாட் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சன் ஸ்பாட் பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து ஒரு தடவை வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகும், ஒரு டைம்ல வந்து கம்மி ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆறதும் டிக்ரீஸ் ஆறதும் 11 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குமா. ஸோ இதுதான் சன் ஸ்பாட் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆதித்யா L1ல எதுல இருந்து அனுப்புனாங்கன்னா PSLV XL சேட்டலைட் வந்து PSLV XL ராக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாலோ ஆர்பிட் அரௌண்ட் L1 சுத்தி ஒரு ஹாலோ ஆர்பிட்ல வந்து இது வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதுல 7 பேலோட்ஸ் இருக்கு. ஸோ 7 பேலோட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் மல்டி வேவ்லென்த் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி. ஸோ மல்டி வேவ்லென்த் அப்சர்வேஷன்னா என்னென்ன ரேஸ், என்ன மாதிரி வேவ்லென்த்ல, எக்ஸ் ரேஸா இருக்கலாம், ரேடியோ ரேஸா இருக்கலாம், காமா ரேஸா இருக்கலாம், என்ன மாதிரி வேவ்லென்த்ல இருக்க ரேஸையும் இது அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த இதுதான் மல்டி வேவ்லென்த் அப்சர்வேஷன். அண்ட் இட் அண்டர்ஸ்டாண்டிங் த கொரோனல் ஹீட்டிங் அண்ட் சோலார் விண்டு. அதுக்கப்புறம் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். அண்ட் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கப்ளிங் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் த சோலார் அட்மாஸ்பியர். அண்ட் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த சோலார் விண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டெம்பரேச்சர் அனிசோட்ராஃபி. அனிசோட்ராஃபினா என்னன்னா, யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க தண்ணியை சூடு பண்ணீங்கன்னா கொதிக்குதுல. ஸோ கொதிக்கும் போது என்ன ஆகும்னா வாட்டர் மாலிகூல்ஸ் இப்படி கொலன்னு சொல்லிட்டு டப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டா இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து அஜிடேட்டடா வந்து இங்கிட்டு அங்கிட்டு வந்து போகுதுல, அதுதான் அனிசோட்ராஃபி. ஸோ அனிசோட்ராஃபினா ஒரு மாதிரி ரெகுலரா மூவ்மெண்ட் இல்லாம இர்ரெகுலரான மூவ்மெண்ட், யூனிஃபார்மிட்டி இல்லாம அன்யூனிஃபார்மா மூவ் ஆறது தான் அனிசோட்ராஃபி. இதெல்லாம் சன்னில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம ஆதித்யா L1 இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பேலோடு. ஸோ எக்ஸ்ரே படிக்கிறதுக்கு,
அல்ட்ரா வயலட் ரேஸை படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் விசிபிள் ரேஸை படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ், லோ எனர்ஜி எக்ஸ்ரேஸ் படிக்கிறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1 விண்ட், சோலார் விண்டை படிக்கிறதுக்கு, அப்புறம் பிளாஸ்மாவை படிக்கிறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு படிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தனித்தனி பேலோட்ஸ் இருக்கு. ஸோ அதனால சன்னில் இருக்க இந்த எக்ஸ்ரேஸ், அந்த சன்ல இருந்து வர எக்ஸ்ரேஸ், எல்லா ரேஸ், அதாவது எல்லா யூவி ரேஸ், விசிபிள் ரேஸ், அதுல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாத்தையும் ஒவ்வொரு பேலோட வச்சு படிக்கிறாங்க. அடுத்து லக்ராஞ்ச் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், லக்ராஞ்ச் பாயிண்ட்னா இட் இஸ் a position where the gravitational field of the earth and the sun will balance. அண்ட் இது எப்படி பேலன்ஸ் ஆகும்னா, நம்ம அந்த சேட்டலைட்டோட சென்ட்ரிபீட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது ஏதாச்சும் ஒரு பொருள் சுத்திக்கிட்டே இருக்கும்போது அதுல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதை வந்து நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். ஒன்னு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், இன்னொன்னு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸஸையும் இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த சன் அண்ட் எர்த்தையும் பேலன்ஸ் பண்ற ஒரு பொசிஷன் தான் இந்த லக்ராஞ்ச் பாயிண்ட். இந்த லக்ராஞ்ச் பாயிண்ட் வந்து மொத்தமா இந்த எர்த்து சன்னுக்கு நடுவுல 5 லக்ராஞ்ச் பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 5 லக்ராஞ்ச் பாயிண்ட்ல L1 மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா L1 தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஃபீஸிபிள், ரொம்ப எர்த்துக்கு பக்கத்துல. L2லாம் பாத்தீங்கன்னா எர்த்துக்கு நம்ம சன்னுக்கு பின்னாடி இருக்கு. L3 L4 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரா இருக்கு. ஸோ அதனால L1 தான் பெட்டரான பொசிஷனா இருந்தது. ஸோ அதனால இதுதான் லக்ராஞ்ச் பாயிண்ட். There are 5 லக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ். Okay, L1 is the one we chose. It can continuously monitor. It can be positioned to always look directly at the sun. So சன்னை நோக்கி இருக்கிறது தான் L1. அதனால ஈஸியா நம்மளால சன்னை பார்க்க முடியும். It a little fuel, நம்ம L1ல இருக்கிறதுனால கொஞ்சம் fuel போதும். It can observe coronal mass ejection and solar and heliospheric observatory, SOHO அப்படின்ற ஒரு சேட்டலைட் ஆல்ரெடி L1ல இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு தெரியும், ஓகே சோஹோ ஒன்றும் இருக்கு அப்படின்னா சோஹோ என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும், அது எப்படி அங்கே நல்லா இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதுனால நம்மளுக்கும் ஈஸியா ஆதித்யா L1 அங்கே அனுப்புறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ பாருங்க லக்ராஞ்ச் பாயிண்ட் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. எர்த்துக்கு பின்னாடி, ஓகே எர்த்துக்கு பின்னாடி இருக்கு L2. அப்பனா நீங்க நிச்சயமா வந்து சன்னை வந்து இங்க L2ல இருந்து பார்க்க முடியாது. ஸோ எர்த்துக்கு பின்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா L1 முன்னாடி இருக்கு. L3 பாருங்க ரொம்ப டிஸ்டன்டா இருக்கு. L4 L5யும் பாத்தீங்கன்னா டிஸ்டன்டா இருக்கு. இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கடைசி இந்த பொசிஷன். ஸோ எர்த்தை வச்சு பார்த்தோம்னா L4 L5யும் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா மிச்ச கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன மாதிரி சோலார் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இல்லைன்னா சோலார் சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்காங்கன்னா, ஹீலியோஸ் 2 அப்படின்றத நாசாவும் உங்களுக்கு வெஸ்ட் ஜெர்மனியும் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஏஸ் நாசா, இது வந்து ஏஸ் அட்வான்ஸ்டு காம்போசிஷன் எக்ஸ்ப்ளோரர்னு நாசா அனுப்பியிருக்காங்க. பார்க்கர் சோலார் ப்ரோப் வந்து நாசா அனுப்பியிருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சோலார் ஆர்பிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் நாசாவும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதர் ஆக்டிவ் சன் மானிட்டரிங் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா விண்டு நாசா, ஹினோட் வந்து உங்களுக்கு ஜப்பானு, அப்புறம் சோலார் அதாவது ஸ்டீரியோன்னு சொல்லிட்டு இதுவும் நாசா, அடுத்து IRISம் நாசா. ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்பாங்க. இந்த சைடு என்னென்ன சேட்டலைட்ஸ்ன்னு போடுவாங்க, இந்த சைடு நாசா, ESA, இஸ்ரோ இப்படின்னு கொடுப்பாங்க. எந்த சேட்டலைட்டை நம்ம எது அனுப்புச்சு அப்படின்றத நம்ம வந்து மேட்ச் பண்ற மாதிரி வரும். சில நேரம் அது சோலாருக்குன்னு கூட கேட்கலாம். இப்போ ஒரு சேட்டலைட் பேரை சொல்லிட்டு இது சோலாருக்கா, ஜூபிட்டருக்கு, சன்னுக்கா, ஜூபிட்டருக்கா, வீனஸுக்கா, மார்ஸ்க்கா அப்படின்னு கேட்பாங்க. இங்க பாருங்க, if a major solar storm, solar flare reaches the earth, which of the following are a possible effects on the earth? So solar stormனால என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 2022ல கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆதித்யா L1 அப்பதான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால இந்த சோலார் ஸ்டார்மை பத்தி கேக்குறாங்க. GPS and navigation system could fail. Tsunamis could occur. Power grids could be damaged. Intense auroras could occur over much of the earth. Forest fires could take place over much of the planet. Orbits of the satellite could be disturbed. Shortwave radio communication of the aircraft flying over polar regions could be interrupted அப்படின்னு சொல்றாங்க. So this you have to understand. So tsunami இதனால வருதா? Obviously no. So solar stormக்கு tsunamiக்கு எந்த சம்பந்தம் இல்லை. So 2 இல்லைன்னா 2 இல்ல 2 இல்ல 2 இல்ல அப்பனா ஆன்சர் இஸ் C. ஸோ எலிமினேஷன்ல நம்மளோட ஆன்சர் வந்து சின்னு கொண்டு வந்துடலாம். அகைன் இங்க பாத்தீங்கன்னா 5 இல்ல பாருங்க, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் குட் டேக் பிளேஸ், இது வந்து காரணம் இல்ல, மிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்.
அடுத்து இஸ்ரோ பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதோட ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் அவுட்டா குடுத்துர்றேன். ஃபிரெண்ட்ஸ், நான் வந்து ஐ ஹேவ் பிரிப்பேர்ட் அ மெட்டீரியல் ஹேண்ட் அவுட் ஃபார் பயோடெக்னாலஜி அண்ட் வி வில் டூ இட் ஃபார் ஸ்பேஸ் டெக்னாலஜி அஸ் வெல். பட் ஐ எம் நாட் ஷேரிங் இட் நவ். ஏன்னா பயோடெக்னாலஜில இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருந்ததா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, ஏதாச்சும் என்னால கிளாஸ்ல சொல்ல முடியாதது வந்து நான் அதுல பிபிடி அந்த பிடிஎஃப்ல போட்டுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹோல் கிளாஸ் வந்து நீங்க 2, 3 ஹேண்ட் அவுட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு, இஸ்ரோ இது பயோடெக்னாலஜிக்கு, ஏன்னா படிக்க தான் நான் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள போய் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கும்போதே நீங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ஹேண்ட் அவுட் மூலமாவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. பிடிஎஃப்ஸ் இருக்கும், பிபிடிஸ் இருக்கும். ஓகே, இந்த இல்ல கடைசி எண்ட் ஆஃப் த கிளாஸ். இஸ்ரோ இஸ் அ ஸ்பேஸ் ஏஜென்ட். ஸோ இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல தான் இருக்கு. ஸோ பெங்களூர்ல வந்து இருக்கு. ஸோ இஸ்ரோ இஸ் அ இம்பார்ட்டன்ட் research organization, Indian Space Research Organization, conducting all this satellite space experiments. So that you have to understand. இதுல முக்கியமான சில programs இருக்கு, நிறைய இதுக்குள்ள நிறைய subdivisions இருக்கு. ஒன்னு வந்து ஆண்ட்ரிக்ஸ், இன்னொன்னு வந்து நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், இன்னொன்னு வந்து இன்ஸ்பேஸ்னு ஒரு ப்ரோக்ராம். ஸோ இன்ஸ்பேஸ், நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷன். ஓகே, இது தனியாவே பாருங்க. இது ரெண்டு தான் முக்கியம். இன்னொன்னு வந்து ஆண்ட்ரிக்ஸ். ஸோ ஆண்ட்ரிக்ஸ், இன்ஸ்பேஸ், நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த 3 என்ன பண்ணுதுன்னா, ஆண்ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இஸ்ரோ ஏதாச்சும் ஒரு சேட்டலைட் டெவலப் பண்ணுதுன்னா, அதை வந்து நீங்க வந்து ஒரு ஃபாரினருக்கு யூஸ் பண்றதுக்கோ இல்ல ஃபாரினருக்கு விற்கிறதுக்கோ நம்ம வந்து இந்த கம்பெனி மூலமா தான் அப்ரோச் பண்ணுவோம். அதாவது ஆண்ட்ரிக்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், இது ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி. இது இஸ்ரோ கீழ இருக்கு. இந்த கம்பெனினா இஸ்ரோ ப்ரொடியூஸ் பண்ற சேட்டலைட்டை வந்து இன்னொரு ஃபாரினருக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்களோட சேட்டலைட்டை வந்து நம்மளோட ராக்கெட்ல வச்சு நம்ம அனுப்பணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம ராக்கெட்ல வந்து அவங்களோட சேட்டலைட்டை எடுத்துட்டு நம்ம போவோம். ஸோ திஸ் இஸ் வாட் டன் பை ஆண்ட்ரிக்ஸ். இன்ஸ்பேஸ் என்னன்னா, ஸ்பேஸ்ல வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜில வந்து வெறும் இஸ்ரோ மட்டுமே டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரோ மட்டும்தான் நிறைய டெக்னாலஜி கொண்டு வருது, சேட்டலைட் கொண்டு வருது. அப்பனா பிரைவேட் செக்டர்ல என்ன பண்றாங்கன்னா, இப்பதான் அவங்க எமர்ஜ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இட் இஸ் ஹெல்பிங் த பிரைவேட் செக்டர் டு டெல்வ் இன் டு திஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ அவங்களும் சேட்டலைட் கொண்டு வரலாம், அவங்களும் ராக்கெட் கொண்டு வரலாம், அவங்களும் ராக்கெட் லான்ச் பண்ணலாம். இப்படி பிரைவேட் செக்டரை ப்ரொமோட் பண்றதுக்காக வந்தது தான் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இந்த இன்ஸ்பேஸ், நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்னன்னா, இப்போ இந்த ஃபாரினர் கூட நம்ம டிரான்சாக்ஷன் ட்ரேட் வச்சோம்னா அது ஆண்ட்ரிக்ஸ். இதே பிரைவேட் செக்டர் கூட நம்ம டிரான்சாக்ஷன் வச்சோம்னா அது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜில பிரைவேட் செக்டரை டெவலப் பண்றதுக்கான வந்தது இன்ஸ்பேஸ். இதே ட்ரேடிங் வித் பிரைவேட் செக்டருக்கு உள்ள வந்தது வந்து நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இதே ஃபாரினரோட ட்ரேட் பண்றதுக்காக ஆண்ட்ரிக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பிட்வீன் ஆல் தி த்ரீ. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு. அதுதான் பாலிசி எப்படி இருக்கணும், இது என்ன மாதிரி ஃபியூச்சர் மிஷன்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்றது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ன்றது தனியா இருக்கு. ஸோ திஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இஸ்ரோ இஸ் அ organization, Department of Space is a government organization, that you have to understand. And Indian Space Association, இது என்னன்னா, it is a collective voice of the Indian space industry. So எல்லா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிரைவேட் செக்டர் எல்லாரும் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆனது தான் இந்த இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷன். இதுக்கு கீழே வராது, பட் this is also one organization that you have to understand. அப்புறம் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்னன்னு நம்ம பேசிட்டோம். It is a central public sector enterprises. It is a commercial arm of the Indian Space Association, primarily responsible for enabling Indian industries. So இந்தியாவில் இருக்கிற பிரைவேட் செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட், இஸ்ரோவோட ட்ரேட் வச்சுக்கணும்னா இந்த ஸ்பேஸ் இந்தியா NSIL கிட்ட தான் வரணும். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் பெங்களூரு. அப்புறம் இன்ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, it is to single window nodal agency to permit and oversee the activities of பிரைவேட் கம்பெனி. ஸோ பிரைவேட் கம்பெனி வந்து டெவலப் பண்றதுக்கோ அவங்கள வந்து ரெகுலேட் பண்றதுக்கோ இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியை ரெகுலேட் பண்றதுக்கு வந்தது தான் நம்ம இன்ஸ்பேஸ். ஓகே, ஃபங்க்ஷன் இஸ் டு என்கரேஜ், ப்ரமோட் அண்ட் ஹேண்ட் ஹோல்டு த பிரைவேட் செக்டர். ஹேண்ட் ஹோல்ட்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. ஓகே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது தான்
இந்த இன்ஸ்பேஸ் பண்ணும். ஸோ பிரைவேட் செக்டருக்கு ப்ரொமோட் பண்றதுக்காக வரும். அடுத்து 2 kinds of satellite rocket launches. Okay, rocket that you have to study. ஸோ லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கெட்ஸ்ன்னு சொல்றது பதிலா நம்ம லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அண்ட் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஸோ போலார் சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு தனியா ஒரு லான்ச் வெஹிக்கிள் இருக்கு. ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கு தனியா வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஏன் ஜியோஸ்டேஷனரி வெஹிக்கிளுக்கு வந்து தனியா இருக்குன்னா, அது வந்து ரொம்ப ஹைட்டா அனுப்பணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 4 டன்ஸுக்கு மேல நீங்க அனுப்பணும்னா நீங்க ஜிஎஸ்எல்விக்கு போகலாம். இது கொஞ்சம் வெயிட் கம்மியான லான்ச் பண்ணணும்னா நீங்க பிஎஸ்எல்விக்கே போகணும். ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். PSLV polar satellite launch vehicle and geosynchronous satellite launch vehicle or the satellite launch vehicles developed by ISRO. It delivers the Earth observation or remote sensing satellites in polar orbit. Apart from launching the remote sensing satellite to send sun synchronous, PSLV is also used to launch satellites of lower mass of about 1400. ஸோ ஒரு டன்னுக்கு 4 டன் இல்லை, ஒரு 1.5 டன்னுக்கு நீங்க வந்து 1.5 டன்னா 1500 கிலோகிராம். இதுக்கு கீழே வந்து நீங்க அனுப்பணும்னா பிஎஸ்எல்வியை யூஸ் பண்ணலாம். இந்த பிஎஸ்எல்வி சேட்டலைட் வந்து உங்களுக்கு போலார் ஆர்பிட்லயும் போடுது, இல்லைன்னா ஜிஎஸ்எல்வி ஜியோ ஸ்டேஷனரி இல்லைன்னா ஜியோசின்க்ரனஸ் ஆர்பிட்லையும் ஒரு சேட்டலைட்டை போடணும்னா யூஸ் பண்ணலாம். பட் ஜியோசின்க்ரனஸ் லான்ச் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 டனுக்கு மேல ரொம்ப வெயிட்டான ஒரு சேட்டலைட்டை நீங்க அனுப்பணும்னா அதுக்கு நீங்க ஜிஎஸ்எல்வி யூஸ் பண்ணுங்க. ஸோ வெயிட் கம்மியா இருக்கிறது, ஆனா நீங்க போலார் ஆர்பிட்டுக்கு அனுப்பலாம், இல்ல ஜியோசின்க்ரோனஸ் ஆர்பிட்டுக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பணும்னா நீங்க பிஎஸ்எல்வி யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்எல்வி. ஓகே, ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். PSLV is classified into its various versions like core alone version and XL variant. ஆனா இது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி பாத்தீங்கன்னா ஜியோசின்க்ரோனஸ் ஆர்பிட்ல 36,000 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல வந்து நம்ம இது பண்ணோம். இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா ஜிஎஸ்எல்வி மார்க் 2 தான் இருக்கு. ஓகே, மார்க் 3 இப்போ வந்துருச்சு. மார்க் 2 வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ்டு வெஹிக்கிள். ஸோ 3 ஸ்டேஜ்டு வெஹிக்கிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும், டெவலப் பண்ணணும், ஸ்பேஸ்ல வந்து பிரைவேட் செக்டரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த அவங்க கிரியேட் பண்ண அந்த இஸ்ரோ, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், அப்புறம் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் சென்டர் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர் ஃபோக்கஸிங் அட் இட்ஸ் energies on developing new technology, new systems, research and development. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு? பிரைவேட் செக்டரோட ட்ரேட் பண்றது, இது வந்து பிரைவேட் செக்டரை வந்து ப்ரொமோட் பண்றது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்தியா ஸ்பேஸ் பாலிசியில ஜென்ரலா வந்து எல்லாரும் ஸ்பேஸ் டெக்னாலஜியில நல்லா டெவலப் ஆகணும். இந்தியா வந்து இன்னும் அதிகமா டெவலப் பண்றதுக்கு கவர்மெண்ட் மட்டும் செய்யறது பத்தாது, இஸ்ரோ மட்டும் செய்யறது பத்தாது, பிரைவேட் செக்டரும் பண்ணணும். ஸோ பிரைவேட் செக்டரை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. அப்புறம் ரீசன்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் டிஆர்டிஓ. ஸோ டிஆர்டிஓவும் இஸ்ரோவும் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி. டிஆர்டிஓனா என்ன? டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், டிஃபென்ஸ்க்கான ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இஸ்ரோ வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கான ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கான ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது டிஃபென்ஸ்க்கான ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது ரெண்டும் சேர்ந்து டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. It is supported by Defense Space Research Organization that has the mandate to create weapons to degrade, disrupt, destroy or deceive an adversary space capability. யாராச்சும் ஸ்பேஸ் மூலமா இல்ல ஸ்பேஸ்ல நம்ம இந்தியாவுக்கு ஏதாச்சும் பங்கு உருவாக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்றதுக்கு நம்ம இந்த டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி வச்சிருக்கோம். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த டிஃபென்ஸ் ஸ்பேஸ் மிஷனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2022ல காந்தி நகர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பாண்டிங் த சேட்டலைட் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் சம்பர்த் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இது என்னன்னா எதுக்காகனா இது ஸ்பேஸ் ரிசர்ச்சை வந்து குழந்தைங்களுக்கு எங்க மைண்ட்ஸுக்கு வந்து நர்ச்சர் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் அ ஸ்டூடெண்ட் அவுட்ரீச் ப்ரோக்ராம். ஸோ ஸ்டூடெண்ட்டும் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சந்திராயன் மிஷன். ஸோ சந்திராயன் 1, 2, 3 அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சந்திராயன் 1 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2008 வந்து 3க்கு லான்ச் பண்ண ஒரு முக்கியமான ஒரு சேட்டலைட். இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் அட்லஸ் ஆஃப் 3 வந்து கொண்டு வந்திருக்கு. நம்ம இது
நம்மளோட எர்த்துல மூன்ல வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்ண ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கவரி சச் as டிடெக்டிங் வாட்டர் அண்ட் ஹைட்ராக்சில் ஆன் த லூனார் சர்ஃபேஸ். இதை கண்டுபிடிச்சது வந்து அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் பிரசன்ஸ் ஆஃப் ஐஸ் இன் த நார்த் போலார் ரீஜன் ஆஃப் மூன். ஸோ இதை கண்டுபிடிச்சது சந்திராயன் 1. ஸோ சந்திராயன் 2 பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணோம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பேலோடு இருந்தது, லேண்டர், ரோவர் அண்ட் ஆர்பிட்டர். ஸோ ஆர்பிட்டர்னா நம்ம மூணை வந்து சுத்திட்டு இருக்கோம், லேண்டர்னா போய் லேண்ட் ஆகும், ரோவர்னா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, அதாவது ரோவர்னா சும்மா ஒரு மிஷின் மாதிரி அது அந்த லேண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அது வந்து போய் நிற்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்பிட்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, ஆனா அந்த லேண்டரும் ரோவரும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ சந்திராயன் 2ல. ஸோ இப்போ சந்திராயன் 3ல நம்ம ஆர்பிட்டர் அரேயை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லேண்டரையும் ரோவரையும் மட்டும்தான் அனுப்பியிருக்கோம். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சந்திராயன் 3ல பார்த்தீங்கன்னா ரோவர் அண்ட் லேண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது என்னென்னலாம் பார்க்க போகுதுன்னா, ஆல்டிமீட்டர்ஸ் இருக்கு, வெலாசிமீட்டர்ஸ் இருக்கு, இனர்ஷியல் மெஷர்மெண்ட் இருக்கு, ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கு, நேவிகேஷன் கைடன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ ப்ரொபல்ஷன் மாடியூல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டர் அண்ட் ரோவர் இருக்கு. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லேண்டர் பேலோட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இதுல இருக்கிற முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ். அப்புறம் ரோவர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 4th country டு அச்சீவ் சாஃப்ட் லேண்டிங். நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இந்தியா ஹாஸ் பிகம் ஓகே. ஸோ அச்சீவ் பண்ணிட்டோம். 4th country டு அச்சீவ் அ சாஃப்ட் லேண்டிங். சாஃப்ட் லேண்டிங்னா மெதுவா போய் அங்க போய் லேண்ட் ஆனோம். சும்மா ஹார்ட் லேண்டிங்னா அப்படியே அது அந்த எக்யூப்மெண்ட் போய் டம்முன்னு விழுந்து அது உடஞ்சிருது இல்லை. சாஃப்ட் லேண்டிங் பண்ணி நம்ம லேண்டரை ரோவரை வந்து டிப்ளாய் பண்ணி ரோவர் மூவ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை ரீஆக்டிவேட் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சன்னு வந்து பாத்தீங்கன்னா சன் இருக்கிற வரை வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோவர் வந்து ஆக்டிவேட் ஆயிருந்திருக்கும். அப்புறம் சன்னு அந்த மூன்ல வந்து தெரியாத போது அந்த ரோவர் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சன்னை திருப்பி வரும்போது ஆக்டிவேட் ஆயிருக்கணும், பட் ஆக்டிவேட் ஆகல. ஸோ திஸ் இஸ் ஒன் சிச்சுவேஷன். ஓகே, பட் நம்ம இது வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் நடந்தது. சாஃப்ட் லேண்ட் பண்ணிட்டோம். ஸோ சாஃப்ட் லேண்ட் ஆன் த மூன் வந்து நம்ம பண்ணிட்டோம். வி ஆர் த 4th country. இதுக்கு முன்னாடி ரஷ்யா, யூஎஸ் அண்ட் சைனா தான் இதை வந்து அச்சீவ் பண்ணிருக்கு. ஸோ சந்திராயன் 3ல வந்து என்னென்ன டிஸ்கவரி பண்ணியிருக்கோம்னா, பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப். ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, சல்ஃபர் இருக்கு, குரோமியம் இருக்கு, அயன் இருக்கு, டைட்டானியம் இருக்கு, மேக்னஸ் இருக்கு, சிலிக்கான் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது. பிரக்யான் ரோவரோட நேம் வந்து பிரக்யான். ஓகே, ஸோ ரோவரோட பேர் வந்து பிரக்யான். அப்புறம் லூனாரோட டெம்பரேச்சரும் நம்மளால அனலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ லூனார்னா என்ன, மூன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டிமஸ் அக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவும் மிச்ச கண்ட்ரீஸும் பாத்தீங்கன்னா மூணுக்கு வந்து நம்ம மேனை அனுப்ப போறோம் அப்படின்றதுக்காக ஒரு அக்கார்ட், ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் படி எல்லா கண்ட்ரீஸும் வந்து சேர்ந்து நம்ம வந்து மூணுக்கு வந்து ஒரு நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிட்டாரு. இனிமேல் ஒரு மனுஷங்களை வந்து ரொம்ப நாளா வந்து எந்த மனுஷங்களையும் நம்ம அனுப்பல, நம்ம மனுஷங்களை அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம் ஆர்டிமஸ் அக்கார்ட். ஸோ இந்த ஆர்டிமஸ் அக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து இப்ப மெம்பர் ஆயிட்டோம். ஸோ இட் இஸ் a US led multilateral effort to place humans on moon by 2025 and thereafter to expand human space exploration in this. ஸோ இது வந்து US led இந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்மளும் மெம்பரா இருக்கோம். ஸோ இதன் மூலமா நம்ம வந்து மூணுக்கு வந்து நம்ம இந்தியன்ஸ் அனுப்ப போறோம். அடுத்து என்னென்னலாம் வந்து மூணுக்கான மிஷன் அப்படின்னு பாருங்க. சோவியத் யூனியன் வந்து லூனா 2-9 அனுப்பியிருக்கு. யூஎஸ் வந்து அப்போலோ ப்ரோக்ராம், ஜப்பான் வந்து ஹிட்டன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், ஒரு சேட்டலைட், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து ஸ்மார்ட்னு ஒரு சேட்டலைட், சைனா சங்கி, இது வந்து ஐ திங்க் யூபிஎஸ்சில கேட்டாங்க. ஸோ சங்கினா எதுக்கு அனுப்பின சேட்டலைட் அப்படின்னு கேட்கும்போது அது வந்து மூணுக்கு அனுப்பின சேட்டலைட். இஸ்ரேல் வந்து பெரஷீட், யூஏஇ வந்து ரஷீத், இந்தியா வந்து சந்திராயன் 3 இதெல்லாம் அனுப்பியிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ஹகுட்டோ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூணுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ தேர் ஓன் பிரைவேட் லேண்டர். ஸோ ஓன் பிரைவேட் லேண்டர் M1ன்னு ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஹக்குட் டோ ஆர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 ராக்கெட்டை யூஸ் பண்ணி இது வந்து ஒரு லூனார் மிஷன் அனுப்பியிருக்காங்க. திஸ் இஸ் இட் இஸ் ஜப்பான்ஸ் first ever lunar mission, first of its kind by a private company. So it is the first ever lunar mission அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் நம்ம ஹிட்டன் ஒன்று பார்த்தோம்ல, ஹிட்டன் ஒன்று பார்த்துருக்கோம். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் மூன் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. மேபி பிரைவேட் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் மூன் மிஷன் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் மூன் மிஷன் என்னன்னா, இஸ்ரோவும் ஜப்பானும் சேர்ந்து லியூபெக்ஸ் பண்ண போறோம். அப்புறம் சந்திராயன் 4 அனுப்ப போறோம். அப்புறம் நாசா என்ன அனுப்புது? லூனார் ட்ரெயில் பிளேசர் மிஷன், விப்பர் ரோவர், ஆர்டெமிஸ் 2-6 அப்புறம் நம்ம ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட நம்மளுக்கு இஸ்ரோ மாதிரி ரஷ்யால வந்து யுஎஸ்ஏல வந்து நாசா. நம்மளுக்கு இஸ்ரோ மாதிரி ரஷ்யால வந்து அ அ ராஸ்கோஸ்மோஸ். நம்மளுக்கு இஸ்ரோ மாதிரி ஜப்பான்ல வந்து ஜாக்ஸா. ஓகே. நம்மளுக்கு இஸ்ரோ மாதிரி சைனால வந்து சிஎன்எஸ்ஏ. ஓகே. ஸோ சங்கி, டெஸ்டினி பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஜப்பான் அனுப்ப போறாங்க ஃபியூச்சர்ல. அடுத்து லிகோ. லிகோனா ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் அப்சர்வேட்டரி. ஸோ லேசர் வேவ்ஸ் மூலமா நம்ம கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். கிராவிடேஷனல் வேவ்ஸ்னா என்ன? மேம் நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிக் பேங் தியரி நம்ம படிச்சோம். அந்த பிக் பேங் தியரில வந்து நம்ம வந்து அந்த பிக் பேங் தியரி நடந்ததுக்கான உதாரணம் என்னன்னா கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஸோ கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து நம்ம பிக் பேங் நடக்கும்போது நிறைய பிக் பேங் நடக்கும்போது யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனதுனால நிறைய கிராவிடேஷனல் ஃபீல்டுல ஏதோ ஒரு மாற்றம் உருவானதுனால, ஏன்னா இப்போ வந்து ஒரு 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 சின்ன பொசிஷன்ல இருந்து கிராவிடேஷனல் வேவ் பெருசாகும் போது அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் வரதுனால அந்த ஒரு விஷயம் தான் கிராவிடேஷனல் வேவ்ல வந்து இருக்கு. அது இன்னுமே நம்ம நம்ம எர்த்ல வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை அப்சர்வ் பண்ணி அது மூலமா பிக் பேங் எப்படி நடந்தது, இனிமேல் எப்படி நடக்கும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒரு அப்சர்வேட்டரி தான் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் gravitational wave observatory. So it is observing the gravitational wave. 2016ல அப்ரூவல் வாங்கினோம். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. இதை பத்தி இன்னுமே நம்ம படிப்போம். there are only 2 LIGO observatories. ஒன்னு வந்து யூஎஸ்ல, இன்னொன்னு வந்து இந்தியால. ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து and there was only 2 LIGO observatory in the world. Both of them in US and Indian observatory is scheduled to be completed. இன்னும் கம்ப்ளீஷன் நடக்கல. ஸோ completed by 2030. ஓகே. இதெல்லாம் யூபிஎஸ்சி கொஸ்டின். இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ரீட் பண்ணலாம், படிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் இட். ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிபிடியில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கான்டெக்ட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி வாட் இஸ் புவன்? புவன்ற ஒரு சேட்டலைட் வந்து சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக? புவன்னா பார்த்தீங்கன்னா எர்த்து, புவன். ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஜியோ போர்ட்டல் ஆஃப் இஸ்ரோ வித் 3D இமேஜிங் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளோட எர்த்தை வந்து 3D இமேஜ் எடுக்கிற ஒரு சேட்டலைட் தான் புவன். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் கன்சிடர் த ஃபாலோயிங். ஸோ பிஎஸ்எல்வி பத்தியும் ஜிஎஸ்எல்வி பத்தியும் கேட்குறாங்க. இதை வந்து இந்த ஆன்சரை ஐ am expecting you to write it in the comment box. ஓகே. ஸோ இது வந்து பெருசாக எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஸோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால், ஏதாச்சும் ஏரியா கவர் பண்ணணும்னா நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.